வெல்கம் டு இம்ரான். சாப்பிட கிளம்பியாச்சு. என்ன பண்ற? தமிழே நமக்கு நத்த போதுக்கா இல்ல மலையாளம் வேற? விராட் கோலி நியூஸ். கிங் கோலியை பத்தி பேசுறேன். புரியுமா உனக்கு முதல் மலையாளம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவர் போட்டா இருக்கு. அவர் எங்கடா அவர் போட்டுவாங்க அவ்வளவுதான். ரிட்டையர் ஆக போறாரா? டெஸ்ட் இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். பைக் ரெண்டல் 500 சொல்லிருக்காங்க. பாப்போம் என்ன. இங்க பாருங்க வண்டியை பாருங்க, நாஸ்தி வச்சிருக்கேன். ஹெல்மெட்டை மோந்து பாருங்க. ஆனா வண்டி நல்லா இருக்கு, புது வண்டி மாதிரி இருக்கு. ஆனா ஹெல்மெட் தான் கொஞ்சம் கோளாரா இருக்கு. ஒரு வண்டிக்கு 500 600 கேட்குறேன். 500 பேசினோம்னாலும் சரி, நாங்க சாயங்காலமே வந்து விட்டுருவோம். 4 மணிக்கெல்லாம் குறைக்க மாட்டாங்க. 24 மணி நேரத்துக்கு 600 ஒரு வண்டிக்கு. ப்ரைஸ் பையனா ஃபிக்ஸடு 600ன்ட்டாங்க. அடிச்சு பேசி 500 கொண்டு வந்தாச்சு. இன்னும் பொறுமை குறைச்சி பேசுவோம். இங்க வந்து ஃபுல்லாமே பார்க்கிங் பண்ணணும் வேலை. ஓகே, பாத்தீங்கன்னா ஒரு வழியா வண்டி பையனா அடிச்சு பேசி 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு பையனா மொத்தமா சேர்த்து 1500 ஆச்சு 3 வண்டிக்கு. லோக்கல் சைட் சீன்ஸும் அவட்டையும் கேட்டோம், சாப்பிட்றதுக்கும் இடம் அவட்டையும் கேட்டோம், எல்லாமே சொல்லிட்டாரு. ஓகே, ஒரு வழியா பையனா சாப்பிட வந்தாச்சு. ஹோட்டல் என்னது? பூர்ணமா? பூர்ணம் ஹோட்டல் பூர்ணம். பொரோட்டாக்கு தனியாவா குருமா தனியாவா? குருமா பார்த்தீங்கன்னா 130. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? சால்னாலாம் நம்ம ஊரில் இலவசமாக தருவாங்க, அவ்வளோ இலவசம். ஆனால் இங்கே காசு எல்லாமே. ஒரு வழியா பையனா சாப்பிட்டாச்சு. எப்படி ப்ரோ இங்கே சாப்பாடு? ஓகே தான், சாப்பிடலாம். ஆனால் நம்ம ஊர் மாதிரி இல்லை. சால்னாக்கு தனியாக அது 130 ருபீஸ் கொடுத்து வாங்கி, பொரோட்டா தனியாக நல்லா இருந்துச்சு. அந்த குருமா மாதிரி சிக்கன் குருமா அப்புறம் முட்டை குருமா. இதில் கடை பேர் பண்ண ஹோட்டல் பூரணம். இப்போ நம்ம கிளம்பி நேரம் எங்கே போகிறோன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். போகிற வழியில பீச் இருந்துச்சு, நாங்கள் நிப்பாட்டிட்டு ஓரமாக நிற்போம். அப்படியே இல்லைன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஐஸ்லாண்டா? ஆமாம், மேங்க்ரூவ் ஐஸ்லாண்டு. 18 கிலோமீட்டரா? ஆமாம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவர் என்ன சொன்னார்? 100 ரூபா பெட்ரோல் போட்டா போதும், எங்கிட்டாலும் போயிட்டு வந்துடாண்டாரு. 50 ரூபாய்க்கு போடுவோம் இப்போதைக்கு. இது மாதிரி போலீஸும் சொல்லி கல்னா போலீஸ் இப்படி இருக்கு. யாரு? பிங்க் போலீஸ். டிஃப்ரெண்டா இருக்கு மக்களே. ஆனா இந்த ஊரு தண்ணியும் பையனா டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கல. போவோம் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் கேட்டால் பையனா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகிறோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா பீச் ரோடு ஒட்டி தான் இனிமேல் நம்ம போகிறோம். இங்கே ஒரு மஸ்ஜித் இருக்கு, அது சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம்டா. காய்ஸ், வர்க்கலா பீச் பார்த்துக்கோங்க காய்ஸ். போறீங்க போட்டிங் மீன் பிடிச்சிருக்காங்க. போட்டை பார்த்தியா? இங்க ஒரு போட் இருக்கு, இங்க ஒரு போட் இருக்கு, 4 போட் இருக்குடா. 4 5 6. போகிற வழியிலே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகிற வழியிலே இருக்கு. எப்படி இருந்தவன நம்ம மதுரைக்குள்ள எம்டி R5 KTM ஓட்டினவனா எப்படி ஓட்ட விட்டாங்க பாருங்க. அது ராயல் ஹெல்மெட்டா போட்டு நம்மள. ஆமா, கூலிங் கிளாஸ் மாட்டிட்ட. அந்த கூலிங் கிளாஸ்ரா. கப்பில் பீச்சோட பாலம் இந்த இதோட தான் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ். சூப்பரா இருக்கு. அப்படியே கடலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா போவோம். இது ஒரு வியூ பாயிண்ட். வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டு உட்காந்து சில் பண்ணிட்டு போவோம். உள்ள தெரியும். வரும்போது பார்ப்போம். வெல்கம் டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா கயாக்கிங் போகிறோம். ஒரு பெர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளே கயாக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு போட்டுக்கு 2 பேர் மேலே சொல்லியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் தான் அலோவ் பண்ணுமா, ஏன்னா சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் கொண்டு வரேன்ட்டாப்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் எடுத்தாச்சு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் கயாக்கிங் நான்லாம் வெளியே ஓட்டாவில் உட்காந்து போயிருக்கேன். ரீசெண்டாக நம்ம இதில் பார்த்துருப்போம், தெப்பகுளத்தில். அதில் உட்காந்து தான் போடும். அதுவும் 10 நிமிஷம் இப்படி சுற்றி இப்படி வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் போக 2 கிலோமீட்டர் வர 2 கிலோமீட்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் மலையாளத்தில் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலை. தெரிஞ்சதை மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறேன். சரி, ஓகே கிளம்புவோம். போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு அப்பப்போ வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஃபோன் அலௌட் இல்லை. பேக்கிங் பண்ணிட்டே இருக்கோம். நீ துடுப்பை மட்டும் போடுறா, நான் உட்காந்து வரேன்டா.
ஒரு என் துடுப்பை ஓரமாக வச்சுக்கிறேன். போவோம். பொறுமையா போ, யாராச்சும் ஒரு ஆள் போ யாராச்சும். அப்பா அதான்டா போனோம், வெயிட் பண்றேன். ஓகே ஜாஸ் அப்படியே பாரு, ராகுல் பாரு. எவ்வளோ தூரம் நம்ம ஃபோனில் கையால் 360 டிகிரி மாற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் மாற்றிக்கணும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏய் நீ மட்டும் இப்போ திரும்ப போடணும். நான் போய்க்கிறோம்டா. போடுறா. ஏய் ஃபோனை இப்போ எப்படி அவன்கிட்ட கொடுக்கணுமே. ஏய் ஃபோனை வாங்கிட்டு போடா. ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் தான் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன மாதிரிக்கே சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் கயாக்கிங் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் போகணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 10 தூரம் தாண்டி வந்திருக்கோம். போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா பயன்னு, இப்போ வேணா பயம் போயிடுச்சு. இப்போ எல்லாமே ஆல் டன். ஜாசின் ஹாய். ஓகே கட் பண்ணிக்கிறேன். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா நடு ஏன் கத்துற? சரி நாய்க்குட்டி நீச்சல் அடிக்கிறது. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடலும் அந்த பேக் வாட்டரும் கலக்கிற இடத்துல நிற்கிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஆழமே இல்லைங்க. பார்த்தீங்களா இடுப்பளவில் இருக்கு. ஃபோன் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சு. ஓகே என்ஜாய் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கயாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. 1.5 மணி நேரம் கரெக்ட் ஆச்சாடா? 1.5 மணி நேரம் கரெக்ட் ஆச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வலி ஓவர் ஆகிடுச்சு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சூப்பராகவே இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பயந்துக்கிட்டே போனேன் ஸ்டார்டிங்கில். கடைசியில் பார்த்தா போக போக பழகி போச்சு. ஓகே இப்போ கப்பி பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். நல்லா சில்லுன்னு காற்று, அப்படியே பீச் சவுண்டு கேட்கல உண்மையில இதமா இருக்குப்பா. ஐஸ்கிரீம் சாப்பிட போற ஃப்ரெண்ட்ஸ். அவன் இன்னும் திருந்தல மாமா. வெயில் வேற கொளுத்துது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எத்தனை ஹெல்மெட் தூக்கிட்டு போற? ஹெல்மெட். ஐயோ உப்பு தண்ணியில போய் ஆட்டம் போட்டது வந்து ஒரு மாறிக்கு இருக்கான். 2 தண்ணி கலக்குற. ஆக்சுவலா நம்ம போன இடம் பாத்தீங்கன்னா, ஐயோ அது பேர் என்ன, பேக் வாட்டரும் ரிவர் வாட்டரும் சீ வாட்டரும் கலக்கிற ஸ்பாட். கோனே 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 சாப்பிட போறோம். என்னத்த பண்ணோனே. இங்கேயும் கயாக்கிங் இருக்கு. ஏன் ஒருத்தன் கேமரா கொண்டு வந்தாலே மூஞ்சி திருப்பிக்கிறேன். இப்போ நீ அங்கே ஆட்டம் போட்டதெல்லாம் விளாகில் வருமே, என்ன பண்ணுவ? ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம் வரட்டும் சாப்பிடுவோம். காமிடா அப்படியே. ஓகே வரட்டும் சாப்பிடுவோம். கைஸ் பிரியாணி வாங்கணும் கைஸ். ஆனா வெள்ளச்சோறு வந்திருக்கு கைஸ். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஏய் என்னடா அது இப்படிலாமாடா பிரியாணி தின்றது? நெய் பிரியாணியா? ஆனா பீஸ் நிறைய வச்சிருக்காங்க கைஸ். பாருங்க. முட்டை பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவோம் கைஸ். ஒரு பிக் பைட் எடுத்து குண்டு குண்டா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். ஏதோ இருக்குடா. சாப்பிட்ட ஹோட்டலே சாப்பிட்டோம் காய்ஸ். கிளம்பியாச்சு காய்ஸ். மழை பெய்யற மாதிரி இருக்கு காய்ஸ். பிரியாணி எப்படி காய்ஸ்? அருமையா காய்ஸ்.
போவோம் மறுபடியும் ரூமை நோக்கி. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வண்டி, அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி மாறிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெளியே போக வேண்டியது இருக்கு. அதுவும் போவோம். ரூமுக்கு போயிட்டு கன்னியூ பண்ணுறது சுத்தமாக முடியல, சரி டயர்டு.